திமிங்கலத்தை பத்தி அருமையான 10 தகவல்களை தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, நிறைய ஆச்சரியம் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரீன் டைம். தோற்றம். திமிங்கலம் இது முதுகெலும்புள்ள பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. சுமார் 54 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால இது உருவாகி இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது ஆர்டியோடக்டைலான ஒரு ஆர்டருக்கு கீழே வகைப்படுத்தப்படுது. இந்த ஆர்டர்ல நீர்வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லாம நிலப்பரப்புல வாழக்கூடிய உயிரினங்கள்ல பல உயிரினங்கள் இதுக்கு கீழே வரும். கால் குழம்புல 2 நகம் இருக்கிற மாதிரி உயிரினங்கள், உதாரணமா நீர் யானை, பன்றி, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம் இதெல்லாம் இந்த வகைக்கு கீழே வரும். என்னதான் திமிங்கலம் நீரில வாழ்ந்தாலும் 54 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால இருந்த பாக்சிட்டஸ்னு ஒரு உயிரினத்திலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. உணவுக்காக இடம்பெயர்ந்து போன திமிங்கலம் நீருக்குள்ளேயே வாழ்ற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அங்கேயே செட்டில் ஆயிருக்கு. வகைகள். திமிங்கலத்துல 75 வகைகளுக்கு மேல இருக்கு. இதை 2 டைப்புக்குள்ள கொண்டு வர முடியும். பற்கள் உள்ள திமிங்கலம், டூத்ரு வேல்ஸ். இன்னொன்னு பல் இல்லாம வலை மாதிரி அமைப்பு, பேலின் வேல்ஸ். திமிங்கலத்திலேயே சின்ன வகையான திமிங்கலம் பிக்மி ஸ்பெர்ம் வேல். இது அதிகபட்சமா 4 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். 450 கிலோ எடை வரைக்கும் வளரும். திமிங்கலத்திலேயே பெரிய சைஸ் நீல திமிங்கலம். இது திமிங்கலத்துல மட்டும் இல்ல, பூமியிலேயே பெரிய உயிரினமும் இதுதான். இது பிறக்கும் போதே 2700 கிலோ எடை இருக்கும். வளர்ந்த அடல்ட் 30 மீட்டர் நீளமும் 150 to 200 டன் எடையும் இருக்கும். பெரிய சைஸ்ல உள்ள திமிங்கலம் மட்டுமே 7 வகைகள் இருக்கு. ஸ்பெர்ம் வேல், ஓர்கா டால்பின் மாதிரி பார்க்க அழகா இருக்கும். நார்வேல் இது முன்னால நீளமான கொம்போட இருக்கும். போஹெட் வேல் இதோட தலை அம்பு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இது போல சின்னதும் பெருசுமா 70 to 90 வகைகளுக்கு மேல திமிங்கலத்துல இருக்கு. உடல் அமைப்பு. திமிங்கலம் ஒரு நீர்வாழ் உயிரினமாகவே இருந்தாலும் இது நிலப்பகுதியிலிருந்து போனது. அதனால மீன்களுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு உடல் அமைப்பிலேயே இருக்கு. மீன்கள் செவில் மூலமா சுவாசிக்கும். மீன்கள் சுவாசிக்க தண்ணியில உள்ள ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்துக்கும். ஆனா திமிங்கலத்துக்கு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி நுரையீரல் தான் இருக்கு. திமிங்கலம் இப்பவும் அதிக நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா மூழ்கி இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. திமிங்கலத்தோட நுரையீரல இருந்து நேரடியா 2 நாசி அதோட தலைக்கு மேல இருக்கும். ஒரு சில வகையான திமிங்கலங்களுக்கு ஒரே ஒரு நாசி கூட இருக்கும். இந்த நாசி மூலமா நேரா காத்த நுரையீரலுக்கு உள்ள கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கும். தண்ணிக்குள்ள 90 நிமிஷம் வரைக்கும் நீந்தும். திரும்பவும் மூச்சு விட தண்ணியோட மேற்பரப்புக்கு வந்தாகணும். திமிங்கலத்தோட நுரையீரல் சுமார் 5000 லிட்டர் காத்த சேர்த்து வச்சுக்கும். அந்த அளவுக்கு பெருசு. தண்ணி நுரையீரல் உள்ள போகாம இருக்க மூக்குல ஒரு மூடி மாதிரி அமைப்பு இருக்கு. கடல் அடியில 7000 அடி வரைக்கும் இறை தேடி போகும். கீழே போக போக அங்க உள்ள அழுத்தம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட ஆக்சிஜன் பயன்பாடு, ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அடுத்த மூச்சு இழுக்கிற வரைக்கும் அந்த நுரையீரல உள்ள ஆக்சிஜனை மட்டுமே பயன்படுத்தும். மனிதர்கள் உள்ள எடுக்கிற காத்துல 15% ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம உடல் பயன்படுத்தும். ஆனா திமிங்கலம் உள்ள எடுக்கிற காத்துல 90% ஆக்சிஜனை பயன்படுத்திடும். மீன்கள் குளிர் ரத்த பிராணி, திமிங்கலம் வெப்ப ரத்த பிராணி. மீன் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். திமிங்கலம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். மீன் உடம்புல செதில்கள் இருக்கும். ஆனா திமிங்கலத்துக்கு தோல், அதுல கொஞ்சமா முடியும் இருக்கும். மீன் எல்லாத்துக்குமே வால் பகுதி செங்குத்தா இருக்கும். பட் திமிங்கலத்துக்கு கிடைமட்டமா வால் இருக்கும். அதனால தான் மீன் ரைட் லெப்ட்ல அசைஞ்சு நீந்தி போகும். திமிங்கலம் மேலும் கீழும் அசைஞ்சு நீந்தும். திமிங்கலத்தோட இதயம் 600 கிலோ எடை இருக்கும். மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி திமிங்கலத்தோட இதயத்திலையும் 4 அறைகள் இருக்கு. திமிங்கலத்தோட தோல் தடிமனா இருக்கும். தோலுக்கு கீழே கொழுப்பால ஆன ஒரு அடுக்கு இருக்கு. இந்த கொழுப்பு அடுக்கு தான் குளிரான கடல் பகுதியில இதோட உடல் வெப்பத்தை சீரா வச்சுக்க உதவுது. அதிக ஆழமா போகும்போது இதோட இதயம், நுரையீரல் எல்லாமே அந்த அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி அழுந்தி கொடுக்கிற தன்மையோட இருக்கும். நீல திமிங்கலத்தோட நாக்கு மட்டும் ஒரு யானையோட எடை அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 8000 கிலோ. அதுல 50 பேர் உட்கார அளவுக்கு இடமும் இருக்கும். திமிங்கலம் நிலத்திலிருந்து போகும்போது அதுக்கு 4 கால்கள் இருந்துச்சு. 4 கால்கள்ல முன்பக்க 2 கால்கள் ரெக்கையா மாறி இருக்கு. பின்பக்க கால் பயன் இல்லாம போயிடுச்சு. அதனால பின்னங்கால் சின்னதா மாறி இன்னமும் குட்டி எலும்பா அதோட உடல் பகுதியில இருக்கு. அதோட வால் பகுதி நீந்த பயன்படுத்துற துடுப்பா மாறி இருக்கு. திமிங்கலத்தோட உடல் நீந்த வசதியா முன்பக்கமும் பின்பக்கமும் கூர்மையா மீன் மாதிரியே மாறி இருக்கு. உணவு வழக்கம். திமிங்கலத்தோட உணவு சிறிய வகை மீன், இறால், அப்புறம் கணவாய் மீன். இது மாதிரி நான்வெஜ் தான். தரையில வாழும்போது பசுமாடு மாதிரி சாதுவா வெஜ்ஜா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தண்ணிக்குள்ள போய் தான் நான்வெஜ்ஜுக்கு மாறி இருக்கணும். ஒரு நாளைக்கு நீல திமிங்கலம் 6 டன் இறைய சாப்பிடும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 2 டன் வரைக்கும் இறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். டூத் வேல்ஸால ஓரளவுக்கு பெரிய வகையான மீன்களை கூட சாப்பிட முடியும். ஆனா பேலின் வேல்ஸால சின்ன வகையான மீன்களை தான் சாப்பிட முடியும். ஏன்னா இதோட வாய்ப்பகுதியில வலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுல தண்ணியோட மொத்தமா எல்லா மீனையும் விழுங்கும்போது இந்த வலையை தாண்டி போகக்கூடிய மீன்களை மட்டும்தான் சாப்பிட முடியும். மற்ற பெரிய மீன்கள் தண்ணியோட சேர்த்து வெளியில தள்ளப்படும். உள்ள போன மீன் எல்லாம் திமிங்கலத்தோட இறைப்பைக்கு போய் சேரும். அங்க உள்ள ஆசிடோட சக்தியால மீன்கள் செரிச்சு கரைக்கப்படும். திமிங்கலத்துக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இறால் தான். பயணம். திமிங்கலங்கள் தன்னோட வாழ்நாள்ல இந்த பூமியவே பல முறை சுத்தி வர அளவுக்கு பல மைல் தூரத்தை நீந்தி கிடக்குது. துருவ பகுதிகளில் குளிர் அதிகமாகும் போது பூமியோட மையமான நிலநடுக்கோட்டுக்கு வரும். நிலநடுக்கோட்டுல வெப்பம் அதிகமா போகும்போது துருவ பகுதியை நோக்கி நகரும்.
இப்படி நகரக்கூடிய காலத்துல தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடும். ஸ்பெர்ம் வெல்ஸால 2 மணி நேரம் வரைக்கும் மூச்சு அடக்கி தண்ணிக்குள்ள இருக்க முடியும். சோ அது 7000 அடி ஆழம் வரைக்கும் நீருக்குள்ள போய் இறை தேடும். 2014 8 பீக்கெட் வேல் சேர்ந்து 2992 மீட்டர் ஆழம் போச்சு. இதுதான் இதுவரைக்கும் பாலூட்டி போன அதிகபட்ச ஆழம். ஹம்பாக் திமிங்கலம் தான் பூமியிலேயே மிக நீளமான மைக்ரேஷன் பண்ணக்கூடிய திமிங்கலம். தென் அமெரிக்காவோட கடற்கரை ஓரத்துல ஒரு ஹம்பாக் திமிங்கலத்தை விஞ்ஞானிகள் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அது 265 நாள்ல சுமார் 18,942 கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணதா சேட்டலைட் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அண்டார்டிகாவில் கோடை காலத்துக்குன்னு ஒரு ஏரியாவை ஹம்பாக் திமிங்கலங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தது. அந்த இடத்துக்கு போக கொலம்பியாவிலிருந்து பூமியோட தெற்கு அரைக்கோளம் முழுக்க டிராவல் பண்ணி 28 நாடுகளோட சர்வதேச கடல் எல்லை பகுதிகளில் கடந்து இனப்பெருக்கத்துக்காகவும் உணவுக்காகவும் போகுது. கடற்கரை ஓரமா போகும்போது வழக்கம் போல நம்ம மனித இனம் பண்ணி வச்சிருக்கிற கடல் மாசால அதிகமா பாதிக்கப்படுது. கடற்கரையில நிறைய திமிங்கலங்கள் கரை ஒதுங்கிறதுக்கு இந்த மாதிரி மாசுகளும் காரணம். அறிவாற்றல். திமிங்கலம் ரொம்பவே புத்திசாலி. ஒரு சில நேரத்துல இது மனிதனை போலவே நடந்துக்கும். பூமியில மனிதனுக்கும் அடுத்தபடியா புத்திசாலி விலங்குனா அது டால்பின் தான். ஒரு சில பஸ்ஸில் கூட சால்வ் பண்ணும். சீக்கிரமா ஒரு விஷயத்தை கத்துக்கும். டால்பினோட இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, ஒரு கண்ணாடியை அதுக்கு முன்னாடி வச்சா அதுல தெரிகிற ரிஃப்ளெக்ஷன்ல நாம தான் தெரியுறோம்னு புரிஞ்சுக்கும். மற்ற விலங்குகள் எல்லாமே அது இன்னொரு விலங்குன்னு நினைச்சு பயப்படும். அப்படி இல்லைனா சண்டைக்கு போகும். பட் டால்பினால நாம தான் இருக்கோம்னு புரிஞ்சு அதை ரசிக்கும். இதே மாதிரி திமிங்கலமும் ரொம்ப தெளிவாகவே யோசிக்கும். டால்பின் மாதிரியே திமிங்கலமும் சிறந்த தகவல் தொடர்பு செய்யக்கூடியது. திமிங்கலத்தோட மூளை அளவும் பெருசு. ஸ்பெர்ம் வெல்ஸோட மூளை 5 மனிதர்களோட எடை அளவுக்கு பெருசா இருக்கும். இதுதான் பூமியிலேயே பெரிய அளவு மூளை உள்ள விலங்கு. ஹம்பாக் திமிங்கலத்தோட புத்தி கூர்மைக்கு ஒரு சம்பவம். 2017 தென்கிழக்கு அலாஸ்கால ஒரு மீன் பண்ணை இருந்தது. இந்த பகுதியில சால்மன் வகை மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதை பெருக வைக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் நிறைய சால்மன் வகை மீன்களை வளர்த்து அதை கடல்ல திறந்து விட்டாங்க. என்னதான் வளர்த்து திறந்து விட்டாலுமே சால்மனோட பாப்புலேஷன் அந்த பகுதியில அதிகரிக்கவே இல்லை. ஏன்னு கவனிச்சு பார்க்கும்போதுதான் 18 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க சால்மன் மீன்களை திறந்து விடும் போதெல்லாம் ஒரு ஹம்பாக் திமிங்கலம் அந்த சால்மன் மீன்களை ஒரு சில கல்ப்லயே மொத்தமா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இதை கவனிச்ச விஞ்ஞானிகள் வேற வேற முறையில அந்த திமிங்கலத்தை ஏமாத்த பார்த்தாங்க. கேட்டை திறந்து வச்சுட்டு மீன்களை வேற வழியால திறந்து விடுறது, மீன்களை வேற வேற நேரத்துல திறந்து விடுறதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. என்னதான் பண்ணாலுமே அந்த திமிங்கலத்தை ஏமாத்த முடியல. அந்த திமிங்கலம் அவங்க பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சு அது டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. இத்தனைக்கும் அவங்க எப்ப திறந்தாலும் அந்த நேரத்தை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இந்த வேலையை பார்த்துருக்கு. தகவல் தொடர்பு. திமிங்கலங்கள் நல்ல சிங்கர், ரொம்ப அழகா பாட்டு பாடும். இந்த பாட்டு தான் இதோட கம்யூனிகேஷனே. கடலுக்கடியில ஆழம் போக போக சூரிய வெளிச்சம் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா ஒளியே இல்லாம கும்மிருட்டா இருக்கும். அந்த இடத்துல இரையை கண்டுபிடிக்க திமிங்கலங்கள் ஒரு விதமான அல்ட்ராசோனிக் சவுண்டை தான் பயன்படுத்தும். வவ்வால் மாதிரி எக்கோலொகேஷன் மூலமா இறை எந்த திசையில இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கும். காத்தை விட தண்ணியில அடர்த்தி அதிகம். ஆழம் போக போக நீரோட அடர்த்தி இன்னும் அதிகமாகும். அதனால ஒலியோட வேகம் நீருக்குள்ள அதிகமா இருக்கும். திமிங்கலம் போடுற சவுண்ட் பல 100 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். இனப்பெருக்க காலகட்டத்துல ஆண் திமிங்கலம் பாடுற பாட்டுக்கு ஈர்க்கப்பட்டு பல 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெண் திமிங்கலம் ஆணை நோக்கி வரும். விதவிதமான பாட்டு வேற வேற பேட்டர்ன்ல பாடும். இணையை கவர, இறையை கண்டுபிடிக்க, ஜாலியா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது ஒவ்வொரு மூடுக்கும் விதவிதமா பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆல்பமா வெளியிட்டாங்க. அந்த ஆல்பம் பல லட்சம் காப்பி வித்துச்சு. சுற்றுச்சூழலில் திமிங்கலத்தின் பங்கு. திமிங்கலங்களால சுற்றுச்சூழலுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்கு. திமிங்கலத்தோட முக்கிய உணவான இறால்கள் இது அதிகமான அளவு பெருகாம பாத்துக்குது. அளவுக்கு அதிகமா இறால்களோட எண்ணிக்கை பெருகினா அது கடலோட உணவுச் சங்கிலியையும் சுற்றுச்சூழலையும் அதிகமா பாதிக்கும். பூமியில மொத்தமா வெளியிடப்படுற கார்பன் டை ஆக்சைடுல 31% வரைக்கும் கடல் உள்வாங்கிக்குது. கடல் மட்டும் அந்த அளவுக்கு கார்பனை உள்வாங்கலனா பூமியோட வெப்பநிலை நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமா அதிகரிக்கும். வளிமண்டலத்துல உள்ள கார்பன் நீர்வாழ் உயிரினங்கள் பாசிகளால உறிஞ்சப்படுது. உயிருள்ள கடல் விலங்குகளோட உடல்லையும் அதிகமான அளவு கார்பன் சேமிக்கப்படுது. இதுல 1/3 திமிங்கலங்கள் உள்வாங்குது. திமிங்கலத்தோட பாப்புலேஷனை பாதுகாக்கிறது மூலமா காலநிலை மாற்றத்தையே இன்னும் கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படுத்த முடியும். மழைக்காடுகளோட மரங்கள் மாதிரி திமிங்கலங்கள் தன்னோட நீளமான வாழ்நாள் முழுக்க தன்னோட பெரிய உடம்புல வளிமண்டலத்துல உள்ள கார்பனை எடுத்து சேமிச்சு வைக்குது. ஒரு திமிங்கலம் தன்னோட வாழ்நாள்ல 33 டன் கார்பன் டை ஆக்சைடை பிடிக்க முடியும். இது எந்த அளவுக்கு அதிகம்னா, கார்பனை அதிகமா பிடிக்கக்கூடிய மரங்கள்ல ஒண்ணு ஓக் மரம். இந்த ஓக் மரம் 500 வருஷம் வாழக்கூடியது. இந்த மரம் தன்னோட வாழ்நாள் முழுக்க வெறும் 12 டன் கார்பன் டை ஆக்சைடு தான் உள்வாங்குது. ஆனா திமிங்கலம் அதை விட 2 மடங்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடை தன்னோட வாழ்நாள்ல உள்வாங்குது. திமிங்கலங்கள் இறந்து போன பிறகு அந்த கார்பன் காத்துல கலக்காம தண்ணியில முழுகுது. இறந்த விலங்குகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய கடல் தரைப்பகுதி பாசிகளுக்கும் பைட்டோ பிளாங்டனுக்கும் இந்த கார்பன் கடத்தப்படுது. இது மட்டும் இல்லாம வேல் பம்ப்னு ஒண்ணு இருக்கு.
அது என்னன்னா ஸ்பெர்ம் வேல் மாதிரி திமிங்கலம் அதிகமான ஆழத்துக்கு இறை தேடி போகும். என்னதான் ஆழத்துக்கு போனாலும் மூச்சு விட மேல வந்தாகணும். அப்படி வரும்போது அதிகமான ஆழத்துல வாழக்கூடிய உயிரினங்களோட அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ள மலம், சிறுநீர் மூலமா பாஸ்பரஸ், நைட்ரஜன், இரும்பு இது மாதிரி சத்துக்களை கடல் மேற்பரப்புக்கு கொண்டு வந்து வளிமண்டலத்துல கலந்துவிடும். இதுதான் வேல் பம்ப். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சூரிய ஒளியோடு சேர்ந்து கார்பனை பிரிக்கக்கூடிய பைட்டோ பிளாங்டனை அதிக அளவுக்கு தூண்டிவிடும். இந்த பைட்டோ பிளாங்டன் அமேசான் காடுகள்ல உற்பத்தி பண்ற அளவுக்கு சமமான கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கை பண்ணி ஆக்சிஜனா மாத்துது. இதுதான் நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல பாதியை உருவாக்குது. கடலோட ஊட்டச்சத்து சுழற்சிக்கும் இந்த திமிங்கலம் பெரும் உதவி பண்ணுது. இனப்பெருக்கம். இனப்பெருக்க காலகட்டத்துல ஆண் திமிங்கலம் நீளமான இசையோட பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டால கவரப்பட்ட பெண் திமிங்கலம் சவுண்ட வச்சு ஆண் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து சேரும். கருவுற்ற பெண் திமிங்கலம் 12 மாசத்திலிருந்து 17 மாசம் வரைக்கும் குட்டியை சுமக்கும். திமிங்கலத்தோட வகையை பொறுத்து இந்த கர்ப்ப காலம் வேறுபடும். குட்டி பிறக்கும் போது மற்ற திமிங்கலங்கள் நர்ஸ் வேலை பார்க்கும். அதாவது குட்டி பிறந்த உடனே அதை தண்ணியில முழுகாத மாதிரி தண்ணி மேல் பரப்புல தூக்கி பிடிக்கும். திமிங்கலங்கள் நுரையீரல் மூலமா சுவாசிக்கிறதுனால பிறந்த குட்டி தண்ணியில முழுனா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மற்ற திமிங்கலங்கள் உதவி பண்ணுது. இது மட்டும் இல்லாம பரிணாம வளர்ச்சியிலேயே குட்டி பிறக்கும் போது முதல்ல தலைப்பகுதி வெளியில வராது. அதுக்கு பதிலா வால் பகுதி தான் வெளியில வரும். அதனால தலை வெளியில வந்த உடனே குட்டி மேல தூக்கி முதல் சுவாசத்தை பெற முடியும். பிறந்த குட்டி சில மணி நேரத்திலேயே நீந்தும். குட்டி பிறக்கும் போதே 25 அடி நீளமும் 2700 3600 கிலோ எடையும் இருக்கும். குட்டிகள் ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பால் வரைக்கும் குடிக்கும். மணிக்கு 5 கிலோ வரைக்கும் எடை கூடி சரசரன்னு வளரும். திமிங்கலங்கள் 2 வருஷத்திலிருந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடும். இதோட இனப்பெருக்கம் ரொம்ப அரிதா நடக்கும். அடிக்கடி இணை சேர்ந்து குட்டி போடாது. இதனால தான் இதுங்களை வேட்டையாடும் போது அது அழிவை நோக்கி சுலபமா போகுது. அழிவு. 1700 1800 காலகட்டத்துல திமிங்கலங்கள் அதிகமா வேட்டையாடப்பட்டது. அதோட கொழுப்புக்காகத்தான் கொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்துல விளக்கெரிக்க எண்ணெயாகவும் சோப் தயாரிக்கவும் இந்த கொழுப்பு பயன்பட்டது. அதிகமா கொல்லப்பட்டதுனால 1940ல ஒரு சில வகையான திமிங்கலங்கள் அழியிற நிலைமைக்கு போச்சு. அதுக்கப்புறம் 1946ல சர்வதேச திமிங்கல பிடிப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது. நார்வே, கிரீன்லாந்து, ஜப்பான் நாடுகள் தான் அதிகமா திமிங்கலத்தை வேட்டையாடுற நாடுகள். இந்த அமைப்புல முக்கியமான உறுப்பு நாடுகளும் இந்த நாடுகள் தான். 1986 இந்த அமைப்பு சில வகை திமிங்கலங்களை சுத்தமா பிடிக்கவே கூடாதுன்னு தடை போட்டது. இருந்தாலும் இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி ஜப்பான், நார்வே நாடுகள் இன்னமும் வேட்டையை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு உலகம் முழுக்க சேர்த்து 15 லட்சம் திமிங்கலங்கள் இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் சில வகைகள் அழியிற நிலைமையில இருக்கு. நீல திமிங்கலம் 10,000 25,000 தான் பாக்கி இருக்கு. ஹம்பாக் வேல்ஸ் 80,000 தான் இருக்கு. நார்த் அட்லாண்டிக் ரைட் வேல் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2019ல வெறும் 400 ரைட் வேல் தான் இருந்துச்சு. வேட்டையாடுறது ஒரு பக்கம்னா மனிதன் பண்ற பொல்யூஷனால அதிகமா பாதிக்கப்படுறது திமிங்கலங்கள் தான். மீனை சாப்பிடும்போது தண்ணியில மிதக்கிற பிளாஸ்டிக் குப்பையும் சேர்த்து விழுங்குது. கரை ஒதுங்குற திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள உள்ள பிளாஸ்டிக் குவியலை பார்த்தா இது உங்களுக்கு புரியும். இது எல்லாம் ஒரு பக்கம், குளோபல் வார்மிங் ஒரு பக்கம். ஆயில் வேஸ்ட், வேஸ்ட், ரேடியேஷன் வேஸ்ட்னு எல்லா வேஸ்டையும் கடல்ல போட்டு பூமியை மொத்தமா கெடுக்கிற மனிதன் தான் பிரபஞ்சத்திலேயே தேவையில்லாத ஒரு உயிரினம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. வேறொரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல வரேன்.